ஹாய், வாங்க இன்றைக்கி எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கடையில் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எக்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா நிறைய போட்டால் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். இப்போ தக்காளி போடலாம். நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா மசியட்டும் தக்காளி. இப்போ வந்து கசகசா போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் போட்டுக்கலாம், இல்லை முதல்ல போட்டிங்கன்னா கொஞ்சம் வெடிக்கும். அது கசகசா வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து அதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் தேங்காவும் தனியாக தேங்காய் வந்து தனியாக தான் அரைக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு கடையில் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு அந்த இலையெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். இதுக்கு நான் தக்காளி போடலை, வேணா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலா இருக்குல்ல, இந்த மசாலா போட்டுடலாம். போட்டு லைட்டாக வதக்கிடலாம். இப்போ நம்ம குழம்பு தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் வேணால் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டுக்கலாம். நான் குழம்பு தூள் இருக்கிறதுனால போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா இது கொஞ்சம் கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு. இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. அந்த மசாலா போட்ட மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோல்ல தேங்காய், அதை ஊற்றிக்கலாம். தேங்காய் ரொம்ப கொதி வரும்னு அவசியம் இல்லை, ஒரு கொதி வந்தாவே போதும். நம்ம ஆல்ரெடி நல்லா அந்த மசாலாலாம் கொதிக்க வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும். எக்கு போட்டுடலாம். எக்கு போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு கொதி விடலாம். ரொம்ப என்ன எக்கும் வெந்தது தான். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இந்த மாதிரி எக் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தேங்காவை தனியாக அரைச்சி போகிறோன்னா அதுவும் தனி டேஸ்ட்டு கொடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.